ஹாய் எல்லாருக்கும் இந்த அன்புடன் தாசனின் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆன்மீகத்துக்கும் உடைகளுக்கும் என்ன சம்மந்தம். ஒவ்வொரு ரிலீஜியஸ்லேயுமே ஒவ்வொரு ஆடைகளை பிரத்யேகமாக உபயோகப்படுத்துவாங்க. அதாவது இந்து மதமாக இருக்கட்டும், முஸ்லீம் மதமாக இருக்கட்டும், கிறிஸ்டின் மதமாக இருக்கட்டும், மற்ற மதங்களாகவே இருக்கட்டும், அவங்க ஒவ்வொரு ஆடைகளை பிரதானமாக மையப்படுத்தியே வச்சுருப்பாங்க. என்னுடைய முதல் வீடியோவிலே நான் பல விஷயங்களை சொல்லியிருப்பேன். அதில் ஆடைகளை பற்றியும் ஆடைகளுக்கு உண்டான அணுக்களை பற்றியும் கிரகங்களை பற்றியும் சொல்லியிருப்பேன். என்னுடைய முதல் வீடியோ பல விஷயங்களை எடுத்துக்கிறோம். அதில் ஒவ்வொரு விஷயங்களை எடுத்தாலே பல தகவல்களை நாம் தெரிஞ்சுக்கலாம். இங்கே இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆடைகளில் இந்து மதத்தில் என்ன விஷயங்களை பயன்படுத்துகிறாங்கன்னா, காவி உடைகளை பயன்படுத்துகிறாங்க, கருப்பு உடைகளை பயன்படுத்துகிறாங்க. இது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ஐயப்பன் சுவாமியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஐயப்பன் சுவாமிக்கு காவி உடை, கருப்பு உடை இது ரெண்டுமே நம்ம பயன்படுத்துவோம். இந்த ரெண்டுத்துலேயும் என்ன வேறுபாடுகள் நடக்கிறது அப்படின்றத நம்ம கவனிப்போம். பொதுவாக அந்த காவி உடையை குருசாமிகள் அணிவாங்க. அவங்க பல விஷயங்களை கற்று தெரிந்திருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட ஐயப்பன் சுவாமியாக இருந்தாலும் சரி, அந்த பக்தி நிலையிலும் சரி, பல விஷயங்கள் மாற்றமாயிருக்கும் அவங்கக்குள்ளேயும் சரி, வெளியேயும் சரி. அப்போ இந்த கன்னிசாமி அப்படின்னு சொல்லப்படுற அந்த முதல் வருடம் அந்த மாலை போடுறாங்கள்ல, அவங்களுக்கு ஏன் இந்த கருப்பு ஆடை அணிவிக்கிறாங்கன்னா, கருப்பு ஆடை பல விஷயங்களை வெளிப்படுத்தும். அதாவது எப்படின்னா, அவங்க இப்போ தான் புதுசாக இந்த மாலையை அணிவிக்கிறாங்க, அவங்களுக்கு பல விஷயங்கள் தெரியாமல் போகலாம். அதனால் குருசாமியின் வழிகாட்டுதலின் பெயரில் அந்த தெய்வத்தை பற்றியும் பல தெய்வங்களை பற்றியும் உணர்ந்துடலாம் அப்படின்றது தான் மிகப்பெரிய உண்மை. இது அப்படியே உள்ளே என்ன நடக்குது அப்படின்னா, நாம் சாப்பிட்றோம்ல, அந்த சாப்பாடு முதல்ல கன்வெர்ட் ஆகிறதே தீயவையாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்றாங்க. அதாவது தீயவை அப்படின்னா, அந்த பேட் எனர்ஜி ஃபஸ்ட்டு இந்த சாப்பாட்டிலேருந்து கன்வெர்ட் ஆகும் அப்படின்றாங்க. அந்த கன்வெர்ட் ஆகிற அந்த எனர்ஜி ரத்தத்தோடு கலக்கும்போது கருமை நிறமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய அணுக்கள் மூளையில் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அந்த அணுக்கள் இதை அப்சர்வ் பண்ணி இழுத்துக்கும் அப்படின்றாங்க. அப்போது ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக தான் மிங்கிள் பண்ணி வச்சுருக்காங்க, ஆடைகளோடையும் சரி, குருசாமிகளோடையும் சரி. இன்னும் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, ஓம் பராசக்தி அவங்களுக்கு சிவப்பு ஆடைகள் அணிந்திருப்பாங்க. இந்த சிவப்பு ஆடை எதை குறிக்குதுன்னா, அந்த ஓம் பராசக்தி அப்படின்ற அந்த தெய்வம் கலியுக வட்டத்தின் அதிபதியாக விளங்குறாங்க. அவங்களுக்கு கீழே தான் பல உபதெய்வங்கள் விளங்குறாங்க அப்படின்றது தான். அப்போ கலியுக வட்டத்தின் அதிபதியாக விளங்குறவங்க எவ்வளோ பெரிய செயல்களை செய்யணும் அப்படின்றது தான் இது மிகப்பெரிய சூட்சமமாக அந்த சிவப்பு ஆடையை வைத்தாங்க. அதனால் பல விஷயங்கள் மாறுபடும் அப்படின்றது தான். இந்த உடைகளுக்கும் இந்த ஜெம்ஸ் அப்படின்றோம்ல, இந்த ஜெம்ஸ்லாம் போடுவாங்க. ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு ஜெம்ஸ் அப்படின்னுவாங்க. நீங்கள் கிரகங்களின் இந்த கலர் தன்மையை பார்த்தாலே ஒவ்வொரு கிரகங்களுக்கும் மாறுபடும் அப்படின்றது தான். அப்போ இன்னும் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, ஐயன் முருகப்பெருமான் இருக்கார். முருகப்பெருமானுக்கு பச்சை வேஷ்டியை அணிவாங்க. அந்த பச்சை வேஷ்டி எதனை குறிக்குதுன்னா, மெர்க்குரி அப்படின்ற புதன் கிரகத்தை குறிக்குது. அங்கே தான் ரிஷிகள், பிரம்ம ரிஷிகள், தேவர்கள் அவங்கெல்லாம் ஒளி உடலோடு வாழ்கிறார்கள் அப்படின்றது. ஏன் அங்கே ஒளி உடலோடு வாழ்கிறாங்க அப்படின்னா, அது பாதரசத்தில் மிதக்கக்கூடிய ஒரு கிரகமாக அறியப்படுகிறது. அதுவும் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருப்பதால் அந்த சூரியனின் ஒளிபட்டு மிக பிரகாசமாக அது செயல்படுகிறது அப்படின்றது தான் மிகப்பெரிய திண்ணமாக விளங்குகிறது. இன்னும் நீங்கள் கிறிஸ்டின் மதங்களில் பார்த்தீங்கன்னா, அங்கேயும் கருப்பு ஆடை முதல்ல ஒரு படுதா மாதிரி வச்சுருப்பாங்க. உள்ளுக்குள்ளே வெள்ளை ஆடைகளை உடுத்தியிருப்பாங்க. அப்போ அந்த எதை வெளிப்படுத்துதுன்னா, இந்த கருப்பு வட்டத்தை தாண்டி உள்ளே போனால் ஆன்மாவை தரிசிக்கலாம் அப்படின்றது வெளியிலும் காட்டுறாங்க, உள்ளேக்குள்ளேயும் காட்டுறாங்க. இன்னும் நீங்கள் முஸ்லீம் மதங்களுக்கு போனால், முஸ்லீம் மதங்கள்லேயுமே அங்கே பச்சை சிவப்பு கொடியாக வச்சுருப்பாங்க. ஆனால் ஆண்கள் வெள்ளை உடை அணிவிப்பாங்க. அதே மாதிரி பெண்கள் கருப்பு படுதாவும் உள்ளே வெள்ளை ஆடைகளும் அணிந்திருப்பாங்க. அப்போ இங்கே ஒவ்வொரு விஷயமுமே ரொம்ப தெளிவாக ஆன்மாவோடையும் அணுக்களோடையும் தான் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த இதை நாம் எப்படி எடுத்துக்கிறோனுங்கிறது தான் மாறுபட்டே இங்கே நிலைத்து நிற்கிறது அப்படின்றது. அதுதான் இந்த உலகத்தில் கலியுகத்தில் மாயையாக விளங்கிக்கிட்டு இருக்குது. அதை பற்றின அறிவு நம்மளுக்கு இல்லாமல் போய்விட்டது அப்படின்றது தான் மிகப்பெரிய உண்மையாக திகழ்கிறது. இன்னும் நீங்கள் முஸ்லீம் மதங்களில் பார்த்தீங்கன்னா, அங்கே பேய் ஓட்டுவாங்க. அந்த பேய் ஓட்டுறவங்களுடைய ஆடைகளை பார்த்தீங்கன்னா பச்சை ஆடையாக அணிவித்திருப்பாங்க. அது பாதரச அணுக்களை குறிக்குது. அந்த அந்த ஒளி உடல் படைத்த அந்த ஆத்மாக்களின் தொடர்பு அவங்கள்ட்ட இருக்கும் அப்படின்றது தான் வெளிப்படுத்துது. அங்கேயுமே கொடிகளில், அதாவது அவங்க
மதங்களுக்குன்னு ஒரு கொடிகள் இருக்குது. அந்த மதங்கள் கொடிகளில் பார்த்திங்கன்னா முஸ்லீம் மதங்களில் அவங்க வெள்ளை பச்சை தான் வச்சுருப்பாங்க. வெள்ளை என்பது ஆன்மா, பச்சை என்பது பாதரசம். பாதரசத்தில் மிதந்து போய் தான் அந்த ஆன்மாவை அந்த அணுக்கள் அடையும் என்பது தான் மிகப்பெரிய உண்மையாக விளங்குது. இதைத்தான் கோயில்கள்லையுமே வைத்தாங்க. அதுதான் தெப்பம் விடுவது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தெப்ப குளத்தில் நடுவில் பார்த்தோன்னா ஒரு கோயில் மாதிரி இருக்கும். இங்கேருந்து கரையிலேருந்து ஒரு விஷயத்த விடுவாங்க, அந்த போட்டு மூலியமாக விடுவாங்க. அது போய் அந்த தெப்ப குளத்தில் நடுவில் இருக்கிற அந்த கோயிலை அடையும். அதுதான் இந்த அணுக்கள் அங்கே போய் அடைந்தால் அந்த ஆன்மா வெளிப்படும் அப்படின்றதான் மிகப்பெரிய சூட்சமமாக விளங்கிக்கிட்டு இருக்கு. புரிந்தவங்க எடுத்துக்கொள்ளுங்கள். மிக பெரும் நன்றியை உங்கள் எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.